Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் ஒரு சூப்பரான எக் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கும் அப்போ நல்ல சூடான சாதத்தில் பரட்டி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கி பொன்னிறமாகணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியெலாம் நல்லா சாஃப்டாகி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு சிம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இடையில எடுத்து நம்ம நல்லா கலந்து விடணும். இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வரணும். இப்போ இடையில எடுத்து நம்ம கலந்து விடலாம். திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாம். இதே மாதிரியே நல்லா சிம்லேயே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு முட்டையும் உடச்சிட்டு நம்ம உள்ளே அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றினோடனே நம்ம கலக்கெல்லாம் இது கூடாது, அப்படியே ஊற்றிட்டு மேலே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மிளகுத்தூளும் தூவிக்கலாம். நம்ம தூவிட்டு இதை நீங்கள் எதுவுமே கலந்து விடாதீங்க. இப்போ அப்படியே மூடி போட்டுட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம்லேயே வேக வைங்க. நல்லா வெந்துருச்சு. ஒரு சைடு கீழே நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டியில் அப்படியே ரஃப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அதே மாதிரியே அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். கரண்டிலே அப்படியே அந்த முட்டையை நம்ம திருப்பி போட்டுடலாம். இது அப்படியே அந்த மசாலா கூடயே நல்லா சேர்த்து வேகும்போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திருப்பியும் இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு சைடும் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டி வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் ஈவனாக நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விடும்போது அப்படியே அந்த பெருசாக நம்ம முட்டை இப்படியே போட்டிருக்கிறதெல்லாம் அப்படி கட் பண்ணி விட்டு அப்படியே ஒன்றா கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா கூட சேர்ந்துட்டு நல்லா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விடுங்க. பெருசாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரஃப்பாக அப்படியே எல்லாத்தையும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம உடச்சி விட்டுறலாம். அப்போ தான் எல்லா இடத்துலையுமே அந்த தக்காளி வெங்காயம் அந்த மசாலாலாம் சேர்ந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நல்லா சூடான சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா போதும், எதுவுமே வேண்டாம். இதிலே நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.